சரியா? அடுத்தது உண்டு கூர்ப்பு. கூர்ப்புண்டுக்கு வரைவிலக்கணம் சொல்கிறாங்க. கூர்ப்புண்டு சொல்கிறது ஆரம்ப காலத்தில் உள்ள அந்த எளிய அங்கில இருந்து இந்த காலத்தில் உள்ள அந்த சிக்கலான அங்கி வரைக்கும் அதில் ஏற்பட்டுகிற அந்த படிப்படியான மாற்றங்கள் தான் கூர்ப்புண்டு சொல்கிறாங்க. என்னது? ஆரம்ப காலத்தில் உள்ள அந்த எளிய அங்கில இருந்து இப்போ இருக்கிற இந்த சிக்கலான அங்கி வரைக்கும் அதில் ஏற்பட்டுகிற இந்த படிப்படியான மாற்றம் தான் கூர்ப்பு. இந்த கூர்ப்பு தொடர்பான முடிவுகளை எடுக்கிற நேரம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பாருங்கள், குரங்குலையும் தான் மனுஷன் வந்துக்கிறேன்னு சொல்கிறேன். இதை சும்மா முடிவு செய்கிறல்ல. எப்படி முடிவு செய்கிறேன்னு சொன்னால், இந்த அங்கிகள் எப்படி பூக்கோள் இந்த உலகத்தில் பரம்பிக்குதுன்னு சொல்கிறது, அடுத்து அவங்களோட உடம்பை ஒப்பிட்டு பார்க்குறது, அடுத்து அந்த சுவட்டு கட்கைன்னு சொல்லி ஒரு கட்கை இதெல்லாம் தேடி பார்க்குறது, அதில் இருந்து பெறப்பட்ட ப்ரூஃப் எல்லாம் வச்சு கொண்டு தான் முடிவுக்கு வர. எப்படி முடிவுக்கு வர? ஒன்றாவது 2 பேர் உடம்பையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. குரங்களோட உடம்பையும் மனுஷனோட உடம்பையும் என்னென்ன ஒரேமா என்னென்ன வேறமாயின்னு சொல்லி அடுத்து அது எப்படி பரம்பி காணப்படுது உலகத்தில், இது எப்படி பரம்பி காணப்படுதுன்ற சொல்கிறதுக்கான ப்ரூஃபை பார்ப்பாங்க. அடுத்தது வேறு என்ன பார்ப்பாங்க? சுவட்டு கட்கை மூலம் பெறப்பட்ட சான்றுகள் இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லப்பட்டிக்குது. சரியா? இது கூர்ப்புக்கான வரைவிலக்கணம். அடுத்தது என்னென்னு சொன்னால் உயிர் சுவடுகள். பாருங்கள், உயிர் சுவடுகள்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் பாருங்கள், வரைவிலக்கணத்தை வாசிக்கிறேன். குறித்த விதத்தில் அங்கி அல்லது அங்கியின் உடற்பகுதிகள் அவற்றின் பாத அடையாளங்கள் பாதுகாக்கப்பட்டு காணப்படும் குறித்த பிரதேசங்கள் உயிர் சுவடுகள் என அழைக்கப்படும். உயிர் சுவடுகள்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறாங்க? ஒரு இப்போ டைனோசரஸ் இன்ச்சின்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த டைனோசரஸில் அந்த முள்ளு கூடு மாதிரி ஒரு கட்டமைப்பு அந்த மண்ணில் இப்படி புதஞ்சு போயிட்டு இந்திக்கு அச்சொண்டு மாதிரி அதில் இருந்தால் சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு உயிர் சுவடு. என்னது? ஏதோ ஒரு அங்கிட உடம்புட பகுதி இல்லாட்டி அந்த உடம்பு ஃபுல் உடம்பு. சரியா? அதை ஒரு இடத்துல என்ன செஞ்சுக்குது? பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுக்குது. அது தான் என்ன பேர்? உயிர் சுவடுன்னு சொல்லி பேர். விளங்கிச்சா? இந்த உயிர் சுவடுகள் எங்கெங்கே ஈக்கும்? பாறைகளுக்கு ஈக்கேலும், பனிக்கட்டிலுக்கு ஈக்கேலும், சரியா, நிலக்கரி உள்ளுக்கு ஈக்கேலும், எரிமலை சாம்பல் உள்ளுக்கு ஈக்கேலும், சேருள்ள இடங்கள்ல ஈக்கேலும். விளங்கிச்சா? இந்த இடங்கள் எல்லாம் ஈக்கேலும்னு சொல்லி சொல்கிறாங்க. உயிர் சுவடுன்னு என்னென்னு விளங்கிச்சா? ஒரு அங்கிட அந்த ஒரு ஃபுல் அங்கி இல்லாட்டி அந்த அங்கிட உடம்புல ஏதாச்சும் ஒரு பகுதி இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் என்ன செய்யுது? ஒரு இடத்துல இவங்க பாதுகாக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? உயிர் சுவடு. அப்படின்னா அந்த மண் அப்படின்ற சொல்கிற இடம். விளையாட அந்த இடத்துக்கு பேர் எங்கெங்கே ஈக சான்சிக்குன்னு சொல்கிறாங்க. பனிக்கட்டிலுக்கு, நிலக்கரியில், எரிமலை சாம்பலில், பாறைகளுக்கெல்லாம் ஈக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த உயிர் சுவடுகளுக்கு இப்போ உதாரணம் சொல்கிறேன். என்னென்ன சொல்லும்? விலங்குகளோட எண்புக்கூடுகள் ஒரு உயிர் சுவடு. அடுத்து அவங்களோட பற்கள் உயிர் அப்படின்னா ஒரு சான்று அப்படின்னா உயிர் சுவடு. அடுத்து அவங்களோட ஓடுகள் இதெல்லாம் என்னது? உயிர் சுவடுகள். அதோடு எப்படின்னு சொன்னால் இது ஒரு முள்ளுன்னு சொல்லுவீங்களே, இது ஒரு எண்பு. இந்த எண்புட என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு பகுதி இப்போ சிதைவடைகிற. இப்படி சிதைவடைஞ்ச பிறகு அதில் உள் பக்கத்தில் போய்ட்டு உக்கல்கள் இருக்குது. உக்கல்கள் எல்லாம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவர் உள் பக்கத்தில் போய்ட்டு இப்படி சேர்ற உக்கல்கள் எல்லாம் சேர்ற. சரியா? இப்போ நடக்கும் இது நல்லா அமுக்கத்துக்கு உள்ளாகி எண்பு பாறைகளாக மாறும். இது என்ன செய்கிற? நல்லா அமுக்கத்துக்கு உள்ளாகி பெரிய பெரிய பாறையாக மாறுற. இதுவும் அப்படின்னா அந்த எண்பு பாறைகள் எண்புட ஷேப்புக்கு பாறையாகி மாறிக்கும். இதுவும் ஒரு உயிர் சுவடு. என்ன சொன்னாங்க? அது என்ன கதை பாருங்கள். ஒரு எண்புட ஒரு பக்கம் செதவடையுது. செதவடைஞ்ச போகிறோம் அதுளுக்கு என்ன போகுது? உக்கல்கள் போகுது. ஐயப்பாரு இது அமுக்கத்துக்கு உள்ளாகி என்ன நடக்குது? அமுக்கத்துக்குள்ளாகி எண்பு பாறைகளாக மாறும். இதுவும் ஒரு உயிர் சுவடாம். சரியா? அடுத்தது வேறு என்ன சொல்கிறாங்க? அந்த மமோத் யானைக்குதே ஓகே வெயிட். மமோத் யானைக்கு தானே. மமோத் யானைகள் உலகத்தில் அழிஞ்ச இனமான கம்பளி யானைகள் தானே. சரி, இவங்க அழிஞ்சிட்டு இவங்க எங்கே இருந்தாங்க? அந்த ஐசேஜ் கார்ட்டூனில் வருது யானை, அதுதான் மமோத் யானை. சரியா? உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாம்